எல்சாவோடே வருதா எனக்கு இந்த டாக் ஃபீல்ட்ல இருக்குன்னு கேட்டா குளத்து இன்னும் காணும் வெயிட் பண்ணணும் செமையா இருக்குல்ல வராது மக்களே எனக்கு தெரியல மக்களே தெரியலையா அப்படி வரலன்னா நம்ம சன்ரைஸ் காபி தூள் பழைய காமெடிலாம் இல்லை, இது நான் கண்டுபிடிச்ச காமெடி. ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் இருக்க ஃபேமஸான ஒரு இடத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் காலையிலே ஒரு 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ரெடியாகி குளிச்சு 5:30 கிளம்பிட்டோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமஸ் தொட்டிப்பாலம் கன்னியாகுமரியில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த டைமில் வந்து அதில் தண்ணி இருக்கா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது. ஸோ டே 2 வந்து கன்னியாகுமரி வந்து ஃபுல் வீடியோ தான், மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா தொட்டிப்பாலம் என்ன தொட்டிப்பாலம்னு பார்த்தீங்கன்னா மாத்தூர் தொட்டிப்பாலம்னு சொல்லுவாங்க. இது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்குது. இது இப்போ ஃப்ரண்ட்ல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க் போயிட்டு இருக்கு. இது எப்போ காமராஜர் பீரியட் தான் இது வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இது எப்போ பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1966 வந்து கம்ப்ளீட்டட் பண்ணியிருக்காங்க. 1963 to 1966 வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் போய் 1966 வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இதோட ஃபீட்டு பார்த்தீங்கன்னா வந்து 150 ஃபீட் இருக்குமா. ஆனால் இது வந்து பழைய தொட்டிப்பாலம். பட் இப்போ வந்து கொஞ்சம் பெயிண்ட் அடிச்சு இது வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க்கும் போயிட்டு இருக்கு. நாங்க போன டைம் பாத்தீங்கன்னா தொட்டி மட்டும் தான் இருந்தது, தொட்டி பாலம் மட்டும் தான் இருந்தது. பக்கத்துல இருக்க தண்ணி இல்லாதனால கொஞ்சம் வருத்தமாச்சு. நாங்க சன்ரைஸ் பார்க்கணுன்றதுக்கு தான் சீக்கிரமாவே கிளம்பி போனோம். சூப்பரா இருக்குமா இங்க சன்ரைஸ் பார்த்தா, அந்த வீடியோஸ் போட்டோஸ்லாம் கேப்சர் பண்ண. ஸோ அதுக்காகவே நாங்க காலையிலே சீக்கிரம் எந்திரிச்சு போனோம். போய் பார்த்தா சன்னும் வரல, எங்களுக்கு அந்த வாட்டரும் இல்லாத கொஞ்சம் வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. நீங்க போறப்ப பாத்தீங்கன்னா சீசன் டைம்ல போங்க, கண்டிப்பா வந்து செமையா இருக்கும். அந்த தண்ணியோட பாத்தீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும் இந்த தொட்டி பாலம். இது வந்து லாங், இன்னும் இந்த பிரிட்ஜ்ல இருந்து அந்த பிரிட்ஜுக்கு வந்து கனெக்டிங் பிரிட்ஜ் மாதிரி கீழே வந்து தண்ணி ஓடுற மாதிரி இருக்கும். நான் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு தெரியும். கீழே போணுமா? ஆமா, அங்க பாரு. ஐயோ செமையா இருக்கலாம் வியூ. கைஸ் பாருங்க கைஸ், எப்படி இருக்கு? சூப்பராக உள்ளது பாருங்கள். பக்கத்துல தண்ணியே காணோம், ஆனா தண்ணி இல்லைன்னு வருத்தப்பட கூடாது. கொஞ்சோண்டு தண்ணி அழகா இருக்குடி, செமையா இருக்கு. தண்ணி வந்து கேக்குதா? கீழே தண்ணி ஓடுது. ஆமா பின்னாடி பாருங்க லொகேஷன் அப்படியே காட்டுங்க சுத்தி. சூப்பர். தொட்டிப்பாலம். ஓ கீழே வந்தா இந்த ஆங்கிங் பிரிட்ஜா? ஆனா செமையா இருக்குல்ல லொகேஷனே, வேற லெவல்ல. ஸ்டெப் வழியாவும் ஏறி இப்படி வரலாம். கீழே பாருங்க தண்ணி. பட் இதுக்குள்ள வந்து நீங்க நல்லா சீசன் டைம் வந்தீங்கன்னா இது ஃபுல்லா தண்ணியா இருக்கும். பட் இப்ப தண்ணி இல்ல, காஞ்சி இருக்கு சம்மர்னால. அந்த பக்கமா ஏற மாதிரி. ஹலோ ஹாண்டோ. நானே எடுத்துக்கிறேன். கன்னியாகுமரி பாஷை பேசுவா. பிரிட்ஜ் வராது. மக்களே எனக்கு தெரியல மக்களே பாஷை தெரியலையா? நீங்க கன்னியாகுமரியான்னு சொல்லாதீங்க. ஏய், நான் பிறந்தது மட்டும்தான் இந்த ஊர், மத்ததெல்லாம் வாழ்ந்தது வசிந்தது எல்லாம் சென்னை தான். நமக்கு சென்னை தான்ப்பா. நீங்க இதுக்கு முன்ன வந்திருக்கீங்களா இந்த இடத்துக்கு? இல்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறான். என்னடா பண்றா இவ? சும்மா போனை வச்சுட்டே சுத்துறா. குச்சி மாதிரி எதையோ ஒண்ணு வச்சுட்டு பாக்குறான் பாருங்க, பாக்குறான் பாருங்க. என்னடா 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 தண்ணிய காணும். நான் எடுத்துட்டேன். இந்த கிளவுட்ஸ் பாரு, அந்த மலைக்கு மேல எப்படி இப்படி கை எப்படி ஆடுது பாருங்களேன். காலங்கத்தால சுகர் பேஷண்ட் வந்த மாதிரி. இல்லனாலும் ஆடதான் செய்யும். உனக்கே தைரியமா இருக்கிறப்ப எனக்கு தைரியம் இருக்காதான்ட்டு. எல்சாவோடே வருதா எனக்கு இந்த டாக். வா, நீ கையில ஏதோ வச்சிருக்காதான்.
ஓடி வருது ஓடி வருது ஆண்டி டாக் இங்க கவர் பண்ணி வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஆன்ட்டிய கவர் பண்ண கூடாதான். போடுங்க கோத்தூர்ல ஃபீல்ட்ல இருக்குன்னு. ஓ லீவ் போட்டு கேட்டா குளத்துக்கு தொட்டி பாலத்தை அளக்காது. டேப் எடு, புரியுது. வந்து அப்படியே கீழே இப்படி வந்துரும், திருப்பி அந்த பாலம் வந்துரும். இது கனெக்டிங் பிரிட்ஜ் இல்ல. நீ உன்ன அந்த பில்லர் தாங்குதா இல்ல நீ அந்த பில்லர் தாங்குறியான்ற மாதிரி இருக்கு. இது வந்து சம்மர் டைம்னால கொஞ்சம் சன் லேட்டாக வர டைம் ஆயிடுச்சு. நாங்களும் ஒரு 6:30 7 o'clock வரைக்கும் இருந்தோம். பட் சன் வரல. சரி என்ன பண்ணிட்டோம்னா சரி கிளம்பலாம், இதுக்கப்புறம் டைம் வேஸ்ட் பண்ணலாம். ஏன்னா ஒரு நாளில் வந்து நாங்கள் 4-5 பிளேஸ் கவர் பண்ணோன்றதுனால சரி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். பட் ஆனால் நீங்கள் சீசன் டைமில் இந்த மாதிரி சீசன் டைமில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சன்ரைஸும் இந்த தொட்டிப்பாலம் இருக்குல்ல சைடில் இருக்குல்ல அந்த வாட்டரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். லொக்கேஷன் செம்ம வேற லெவலில் இருக்கும். நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் போறீங்கன்னா கண்டிப்பாக சீசன் டைம் பார்த்துக்கோங்க. வெயிட் பண்ணணும். செமையா இருக்குல்ல. ஆமா கரெக்ட். கிட்ட மாதிரி இருக்கா. சன்ரைஸ் சன்ரைஸ் இங்க தானே வரும் இப்போ. எங்க இருக்கான்னு தெரியல. அப்படி வரலன்னா நம்ம சன்ரைஸ் காபி தூள் போட்டு பால்ல குடிச்சிடலாம். ஓகே, பழைய காமெடில இல்ல, இது நான் கண்டுபிடிச்ச காமெடி. தாண்டி நாள வந்து தெரியும். சன் வர லேட் ஆகுமா? 10 மணிக்கு வருமா? சன்ன பாக்க நாங்க 4 மணிக்கே வந்தா சன்ன எங்களை பாக்க லேட்டா வராரு. நாங்க இப்ப சீக்கிரம் வந்துட்டோம். காலையில ஒரு 5:50 அப்படி வந்ததுனால கடலை க்ளோஸ். தொட்டிப்பாலம்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு சன் வந்து பார்ப்போன்னு கடைசி வரையும் பார்க்கல. ஸோ அங்கேருந்து வந்து நெக்ஸ்ட் ஒரு ஃபால்ஸ் போகலான்ட்டு அங்கே டோக்கன்லாம் வாங்கிட்டு ஒரு ஃபால்ஸ் போனோம். காலையில் ஒரு 7-7:30 இருக்கும். ஃபால்ஸில் பாருங்கள் என்ன கூட்டம்ன்றீங்க மக்கள். இத்தனைக்கும் வந்து வீக் டேஸ் தான், வீக் எண்ட் கூட கிடையாது. அவ்வளோ மக்கள் இங்கே வந்து குளிச்சுட்டு இருக்காங்க. என்னடா இது காலையிலையா இல்லை மத்தியானன்ற மாதிரி இருந்தது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ஒரு பார்க் மாதிரி ரெடி வச்சுருக்காங்க. அதில் வந்து நீங்கள் குளிக்க போகிறீங்கன்னா எங்கள் பக்கத்தில் வந்து பசங்களை விளையாட வச்சுட்டு நீங்கள் போகலாம். ஏன்னா காலையிலே இவ்வளோ கூட்டம் இருக்குது. இந்த ஃபால்ஸ் அவ்வளோ ஃபேமஸான ஃபால்ஸாக இது எனக்கு தெரியல. பட் எல்லாருமே நிறைய காலையிலே செம்ம கூட்டமாக இருந்தது. சரி ஓகேன்ட்டு வந்து இவங்க பாய்ஸ் எல்லாம் போய் குளிச்சுட்டு வந்தாங்க. சரி ரொம்ப பசிக்குதுன்ட்டு போயிட்டு அங்கே பக்கத்தில் ஒரு கடையில் வந்து பூரி அதுக்கப்புறம் இட்லி இதெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு ஒரு காலையில் ஒரு இந்த 2 இடமே ஒரு 8:30 நாங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதோட கண்டினியூவேஷனும் இருக்குது. அந்த ஃபுல் வீடியோவில் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.